விருச்சிகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய நட்பலன். இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கும் போது உங்களே அறியாத தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே வந்துடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருந்தால் கூட 11ஆம் தேதிக்கு அப்புறம் பேச்சை குறைங்க. யார் என்ன பேசுனாலும் பொறுமையாக கேளுங்க. கவுண்டர் கொடுக்காதீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில். பெருசாக ஒன்றும் ட்ரை பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பார்த்துட்டு வாங்க. இது மார்கழி மாதம் வேறு இருக்குது. பெருசாக அலட்டிக்காதீங்க. பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலான உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே சுமாரான பலன்தான். எல்லா விதமான உறவுகளுடையும் நீங்கள் நட்பை டெவலப் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கார். நல்லதொரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ராகு சாரத்தில். அந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் பரவாயில்ல, ப்ரொடக்ஷனோ மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா நார்மலான முன்னேற்றம் தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல கேதுவுடைய நட்சத்திரத்தில், 5ஆம் இடத்துல ராகு, அவருமே புத நட்சத்திரம். இது எல்லாமே 5ஆம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். ஒரு பக்கம் சனியால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கோல்டு பாண்டு எது வாங்கணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த மாதம் வாங்குங்க. அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. நல்ல லாபம் இருக்குங்கிறக்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது இல்லை. நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, தொண்டர்களால் மகிழ்ச்சி, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்லது ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில், உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன்கள் தான்.
ஆக வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. வேலை இங்கே ப்ரொஃபஷன், ஜாப், கெரியர் எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஸோ சக்ஸஸ்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குன்னா வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேறு ஏதாவது பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம், எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்க எஃபர்ட் அதுக்கான ரெக்கக்னைஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ப்ரொமோஷனு, இன்க்ரிமெண்ட்டோ, மானிட்டரி பெனிஃபிட்டோ இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்வது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், மனைவி அல்லது கணவன் 2 பேருடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஏதாவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் கூடும். நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு சனி பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ராசிநாதனை உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறதுனால ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தைரியம், தன்னம்பிக்கை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சனி பார்க்குறதுனால சோம்பேறித்தனம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுங்கள். நாளைக்குங்கிறத போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்பயே செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். அதுலேயும் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மாவுடைய வழிபாடு, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் ஆஞ்சநேயருடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.